தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பதிவில் அங்கன்வாடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தமிழக அரசு மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் 40,000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று சூப்பர்வைசர் அண்டு தென் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் வேக்கன்சி 40,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா wct.nic.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்டு ஹெல்த் கேர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்க அப்படின்னா January 10, 2025 February 15, 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கான ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 18 years டு மேக்ஸிமம் 45 years. வாங்க வீடியோக்குள்ளே இன்னும் இதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கொடுத்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஹெல்ப்பர் அண்டு சூப்பர்வைசர் கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக வேக்கன்சி பார்த்திங்கன்னா 40,000 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 45 years. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th ஹெல்ப்பருக்கும் கிராஜுவேட்டட் சூப்பர்வைசர் சொல்லியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய மோடு ஆன்லைன்லேயும் பண்ணலாம் அல்லது ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஸ்டார்டிங் டேட் 10 ஜனவரியிலேருந்து 15 பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துக்குவாங்க. ஸோ இதுக்காக நோ எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் தான். ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப்பராக இருந்தால் கம்பல்சரி 10th பாஸ் பண்ணியிருக்கணும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் போர்டில். சூப்பர்வைசராக இருந்தால் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏஜை பொறுத்த வரைக்கும் 18 to 45 years. SC/ST கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட் wct.nic.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கான யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆஃப்லைன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நியர்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி அலுவலகத்துக்கு நம்ம போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்ம கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவையோ ஸோ அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் அது SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு மேபி ஃபீஸ் எக்ஸம்ட் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்படி ஃபீஸ் கட்டுறதா இருந்தால் ஆன்லைனில் தான் நம்ம கட்ட வேண்டியது இருக்குமா. இங்கே டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை ப்ரூஃப்காக ஆதார் கார்டு கொடுக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ரேஷன் கார்டு, எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் 10th அல்ல காலேஜ் கொடுக்கலாம். அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் சிக்னேச்சர். ஸோ இதுதான் நமக்கு தேவை. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஷார்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்க அந்த 10th மார்க் வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு ப்ரிப்பேர்டு ஃபார் தி மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.